ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரியா தமிழ் ராணி 2.0 சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம்? எக்ஸ் லவர் பாவங்கள். ஆமாம், இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? எடுத்துட்டு வராங்களா? ஏன் அவசரப்படுறீங்க? சரிப்பா. எக்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கு திருப்பி. இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணா மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாளே அவ. என்ன என்னங்க இன்னொரு தோசை முட்டை தோசை ஊத்தவா? இல்ல போதும், தோசை போதும். ஏங்க போதும். இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பா. மத்த நாள் சரி சொன்னா அப்ப சந்தோஷமா இருப்போம். ஞாபகமா இருக்குதான். என்னங்க போன் சாப்பிடும்போது எதுக்கு போன் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு போதும் எனக்கு போன். நான் வந்து எதுக்கு தேவையில்லாம் நீங்க உள்ள வச்சு மறைக்கிறீங்க. மறைக்கலம்மா, நானும் மறைக்கிறேன். எதுக்கு நான் ஏன் மறைக்க போறேன்? அதானே. இல்ல உங்க வீட்டுல எதுவும் உங்களுக்கு தெரியாம பேசுறாங்களா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. போதுமா? போதும் போ. ஹாய் சுதாகர், எப்பவுமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளா உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வைஃப் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. சரி நீ எப்படி இருக்க? நானா? அது ஏன் கேக்குற? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. உன்கிட்ட ஃபோன் பண்ணலாமா? இஸ் இட் a good time to call? இல்ல இது என் பொண்டாட்டி தூங்கட்டும். தூங்குன உடனே நான் கால் பண்ணி உனக்கு நான் பேசுறேன். சரி ஓகே. என்னம்மா? பாத்ரூம்ல எவ்வளவு நேரங்க? வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டேம்மா. ஏமா என்னங்க பாத்திரம் விளக்கிட்டியா? ஏங்க இனிமே தான் விளக்க போறேன். நான் விளக்கிடுறேன். எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். மணிலாம் நான் மிஷின்ல போடுறேன். நான் மிஷின்ல நான் பாத்துக்கிறேன். நீ எது ஒதுக்கி மட்டும் போடுற, நான் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். ஏங்க நான் பாத்துக்கிறேன்மா. ஏங்க கூட்டிங்களா? இல்ல கூட்டல. ஏங்க தூங்குறவங்களே எழுப்பி. சரி ஐயோ தெரியாம எழுப்பிட்டேன். படுமா. படு. அந்த பெட்ரூம் என்னங்க காமிச்சிட்டு இது எந்திரிச்சு. ஹலோ. ஹலோ. என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன மாதிரி டெக்ஸ்ட்லயே ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன ஆச்சு? இல்லடா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு புரியல. அதனாலதான் ரொம்ப சரியா பேசணும்னு யோசிச்சு ரொம்ப தப்பான முடிவுகளா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. அது என்னன்னா, அவங்க 2 பேரும் ஜாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. சரி. அடகாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. யார் 2 பேர் ஏறுவாங்க? நம்ம 2 பேர் தான். நம்ம நல்ல வாழ்க்கை போயிருக்கு. எது பழச கலரிட்டு இல்ல, கேபர் வாசுகி பாட்டுல வர்ற மாதிரி அந்த பூ பேர் ஃபிரஞ்சி பாணி. அத பாக்கும்போது என்ன நினைச்சுப்பியா? நல்லா போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை. பொண்டாட்டில இருக்க என்ன பண்றீங்க? லைஃப் அப்படின்னா விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. என்ன வாய்ஸ் மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் எங்க மாத்தி பேசினேன்? பேசிக்கிறீங்க. அப்புறம் என்ன பேசுறேன் நானு? இல்லம்மா ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தா நானு. ஃப்ரெண்ட் அது ஃப்ரெண்ட். ஏங்க இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? இல்லாம சந்தேகப்படுறவங்கள வச்சுக்காத. எனக்கு கட்டு போறேன் நானு. சந்தேகம்லாம் படல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ற நீ? லேப்டாப்ல வெப் வாட்ஸ்அப்ல உங்களோட சாட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இல்ல நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். சும்மா என்னன்னு தெரியல. நீங்க மாட்டறதுக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறீங்கன்னா ஓகே. நீங்க மாட்டறதுக்கு அப்புறம் நீங்க தப்பிக்க பாருங்க. இல்லம்மா இவன் வேற திருப்பி கால் பண்றாளே. ஹலோ சுதாகர், என்னடா ஆச்சு? என்ன பொண்டாடி டக்குன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டா போட்டுக்கு. சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற மாதிரி ஜோதிகா விட்ட மாதிரி ஒரு நாள் ஃபேர் தர மாட்டாங்களா? ஒரு நாள் நீ வாழ்க்கை ஏதாவது போச்சுன்னு நான் கால் பண்ணி என் வாழ்க்கை நீ அழைச்சிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கை நாசமா போயிருச்சா? என் வாழ்க்கையும் நாசமா போயிருச்சு. நம்ம 2 பேரும் பேட்ச் அப் பண்ணிக்கலாமா? உன்னை நம்பி வந்து அன்னைக்கு நீ நம்மளே உண்மையை சொல்லிடணும். அப்பதான் வந்து ஒய்ஃப் வந்து அவரே எனக்கு சொல்லிட்டாருங்க, நீங்க போய் இது மாதிரி வராங்க. இல்லன்னா அவங்களே கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்றோம். படங்கள்ல பாத்துருக்கோம்ல, நம்மளே கன்ஃபர்ஸ் பண்ணிட வேண்டியதான். வரா ஏமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி. நான் முன்னாடி சொல்லிருக்கணும். ஓப்பனா சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா அவன்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம 2 வாழ்க்கையும் திறந்த புத்தகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? சரி அப்புறம் சரி இப்ப சொல்லுவோம். அப்புறம் வந்து நானே சொல்றேன், உன்கிட்ட லவ் பண்றேங்கிறத நானே சொல்றேன். யாரும் சொல்ல நானே சொல்றேன்.
நாங்க சில்லுன்னு ஒரு காதல் படம் வந்தப்பெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்பெல்லாம் போயிட்டு அப்ப இருந்தே லவ். அப்புறம் 12th முடிச்சோன்னா அப்படியே பிரச்சனை அப்படியே வந்துட்டேன். அப்படியா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். அவ்வளவுதானே? ஆமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லுவேன். நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். தாராளமா சொல்லலாம். சரி சரி சரி, சொல்லுங்க. சில்லுன்னு ஒரு காதலா? சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு போனேன். ஸ்கூலுக்கு இது பண்ணிட்டு போனோம் லீவ் எல்லாம். ஓகே. அப்புறம் அது இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் போய் யாருங்க ஞாபகம் வச்சுப்பா? யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து மறந்துடுவேன். நான் வந்து எந்த விதத்துல ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எதுக்கு எழுதிமா? இல்ல சும்மா சீக்கிரம் டைம் ஆச்சு. இருங்க, எவ்வளவு நேரம் ஆகுது? டக்குனு ரெடி பண்ணுங்க. 5 நிமிஷத்துல தான். இருங்க, டைம் ஆச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு லேட். அவ்வளவுதான், போக முடியாது. 5 நிமிஷம் லேட் ஆனா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? அப்பா படம் தான். எதுக்கு இப்ப வாரணமாயிரம் பாக்குறீங்க? நல்லா இருக்கு பாட்டு. நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? அனிதாவை நினைச்சு பாக்குறீங்களா? என்ன அனிதா சும்மா 2010 வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப அந்த துலாக்கட்டில் உன்னை வைத்துங்கிற லிரிக்ஸ நானும் அவளும் நின்னு பாடுற மாதிரியே நினைச்சுப்பேன். அந்த பாட்டு பாக்குறப்பெல்லாம் சொன்னீங்களே, அதை நினைச்சு பண்றீங்களா? இல்ல, 5 நிமிஷத்துல போகணும். நீங்க ரெடியா? வாரணமாயிரம் படம் போடுங்க, ஃபுல்லா பாப்போம். அனிதா அனிதா என்ன இது? பொண்டாட்டிகிட்ட கன்ஃபெஷன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு பண்ணா செம்ம மேட்டர் உங்களுக்கு காட்டலாம். ரொம்ப ஃபன்னியா ஒரு பேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த பேஜ் பேரு வந்து CCS சிறுசேரி கன்ஃபெஷன். ஐடி கம்பெனில ஏதோ நடக்கிறத பத்தி போடுவாங்க. அதுல பாருங்களே, அனிதான்னு ஒருத்தி நீ லவ் பண்ணில 2011வது வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவளுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணி கடைசியில பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சனை ஆகி அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்னு சொன்னீல்ல. இந்த அனிதான்ற பேர்லயே ஒருத்தி பெருசா ஒரு கன்ஃபெஷன் போடுறா. இது கன்ஃபெஷனே கிடையாது தெரியுமா? நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எழுதிருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிரல. நான் அது இல்லங்கற அப்புறம் அது பண்றேன். என்னன்னா அபார்ஷன் பண்ணிருக்கா அப்பவே. அத வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு. இத சொல்லிருக்கா. இதுல பூரா பொய் கலம. அதுல வர்றது பூரா வன்மத்தையே அவங்களோட இதையும் வந்து காட்டுற பேஜ் மாதிரி. அப்படியா? இது நம்ம பொய். அவ ஐடியிலே கிடையாது தெரியுமா? அவ ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவ புருஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இவங்க போயிட்டு இருக்காங்க? 5 வருஷமா இங்க வரவே கிடையாது. அங்கே தான் இருக்காங்க. அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் அந்த இடத்துல வேலை பாக்குறன்றதுல உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க. அவதான் போயிட்டால, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. எதுக்கு அவளை ஸ்டார்ட் பண்ணிருக்க? ஏன்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படி இருக்கு? ஆம்பளை வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டாக் எல்லாம் என்ன பண்றது, எச்ச என்ன பண்றா, ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதா. அப்ப அந்த பொண்ணு உன்னை பாக்குறாள்ல. அப்போ ஸ்டோரியில சீன் காமிச்சிருக்கா, அதை நீ கவனிச்சிருக்க. அது மூலமா நீ கண்டுபிடிச்சிருக்க. கரெக்டா? தேதி வேற வருது கோபி. சரி, இட்லி கடைக்கு போலான்னு இருக்கேன். இட்லி கடைக்கு போய் போலாம். எதுக்கு 1ஆம் தேதி போறேன்? இட்லி கடை இல்ல, இட்லி கடை படமா. ரைட் அனுஷ் டைரக்ட் பண்ணி அனுஷ் நடிச்சிருக்காப்ல. இல்ல அனுஷ் நித்யா மேனனே அருண் நடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க ராஜ்கிரண் நாயர் நடிச்சிருக்காங்கல்ல அந்த படம். அது 1ஆம் தேதி ரிலீஸ். சரி சரி, இட்லி கடை போய் என்ன பாப்போம்னு ஒரு இதா இருக்கு. அத போய் பார்க்கலாம்னு இருக்கேன். மாப்ள ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்ள எக்ஸ பார்த்தேன் மாப்ள. நானே என்ன எக்ஸ பார்த்தேன்? சந்தையில பார்த்தேன். புருஷனோட வந்துருச்சு. தேவை இல்லாம பேசாம வச்சுக்காத. என்ன எக்ஸ பார்த்தேன்னா அப்படியே விட்டு தேவை இல்லாம ஒண்ணு என்ன வெறிய விடுங்க. இல்ல நான் கேக்குறேன். நானே மறந்து தொலைச்சிட்டு நானே வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்பதான் காண முடியும். இப்போ வந்து சும்மா டென்ஷன் சொன்னா அவனுக்கு ஓகே சந்தோஷமா இருந்தா. சரி, நீ ஸ்கூல் எக்ஸ் பத்தி பேசுறியா காலேஜ் எக்ஸ் பத்தி சொல்றியா? மாப்ள காலேஜ் எக்ஸ் பத்தி சொல்லு. காலேஜ் எக்ஸா? நான் கூட நீ ஸ்கூல் எக்ஸ் நினைச்சேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க 2 பிள்ளையோட வந்துருச்சு. 2 பிள்ளையா? ஆமா, 2. என்ன கார் வச்சிருக்காங்க? அவன் எக்ஸ்யூ வச்சிருக்காங்க. எக்ஸ்யூயா? ஆமா ஆமா. அவங்களுக்கு ஐட்டன் கூட கிடையாது. தேவையாடா? அது ஏதோ வச்சிட்டு போறாங்க அவங்க. அதை விடுங்கடா. அது என்னடா வேலை பாக்குறாரு அவரு? துபாயில ஏரோப்ளேன்ல வேலை பார்க்கறது மெக்கானிக்கா இருக்காரு. ஏரோப்ளேன்ல மெக்கானிக்கா? மெக்கானிக் எல்லாம் இருக்கா? பல லட்சம் வருமே அப்படின்னா. 15 லட்சம். 15 லட்சமா? அல்ல 15 லட்சம் சம்பளமா? தேவையில்லாம நீங்க வெறிய ஏத்திட்டு இருக்க. நீ வந்து நான் சொல்லிட்டு நானு ஏன்டா டென்ஷன் ஆகுற? இல்ல அவனே நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு ஸ்கூட்டர் சர்வீஸ் கொடுக்குறாரு. என்ன நடிச்சு வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கேன். அவன் வாழ்வுல போறான். நீ இப்ப நீ வந்து எதுக்கு நீ இப்ப எக்ஸ்ட்ரா தான் விழிச்சு விட்டுட்டு இருக்க? வாழ்வா XC90யா? இருக்குமா? ஓ எக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நான் ஏன்டா சந்தோஷப்பட போறேன்? அவ எப்படி இருந்தா எனக்கு என்னடா? அவ தான் வேற விட்டுட்டு போயிட்டு அப்புறம் ஏன் அப்ப நோண்டிட்டு இருக்கீங்க? அவளைய போயிரு கழுதி கடிச்சு குடும்பறானே போறான். அதுவா பரவாயில்ல. இப்போ நல்ல ஊர்க்கார பிள்ளைமே தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்னா பண்ணி கெரட்டின்லாம் பண்ணி ஆளு வேற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கா? நான் ஏன் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் சொல்ல வரீங்க. அவன் சொல்லலடா. இல்லடா, நீங்க எல்லாம் சேர்ந்து அதான் ப்ரூவ் பண்ண வரீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சுடா. ஃப்ரெண்டுடா. நீங்க தானே எனக்கு ஃப்ரெண்டுடா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துகிட்டு அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்காங்கடா. நோ கிடைக்காது. நான் மனசா போட்டுக்கிட்டு
ஏண்டா இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அவன் ஹஸ்பண்ட் என்னடா இந்த முதல்ல படம் போட்டு லாகோஸ்ட். ஆமா லாகோஸ்ட் போடா. எவ்வளவு மாப்பிள்ள? 25,000 போடா. பெரிய இருக்காங்க வந்துகிட்டு நல்ல நாள் பெருநாள் வந்துகிட்டு அதுவா இதுவான் எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் மச்சான் ஆளா அப்ப எக்ஸ் அப்புறம் அவளை போய் ஏய் சுதா ஏய் கதிர் ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் என்ன பண்றீங்க? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க நீங்களா? என்ன மெட்ரோ சென்டர்ல வேலை பார்க்கறான். மெட்ரோ சென்டர்லயா? ஏய் என்ன சூப்பர். ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யா. ஏய் சுதா அப்புறம் உன் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன்யா. உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்களேன் நம்பர். Facebookல நான் உன்னை வந்து எங்க வீட்ல தெரிஞ்சிரும் தான் பிளாக் பண்ணேன். சரியா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல. டெக்ஸ்ட் யூ நான் வரேன். பாய் பாய் கதிர். சம்பவமே நடக்காத மாதிரி போறாளுங்க. என்ன புரியல என்னன்னு. சரிவா மெசேஜ் பண்றால பேசு. ஹாய் ஹாய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஜாப் எல்லாம்? ஆமா ஆமா கொஞ்சம் கஷ்டம். ஆமா ஆமா ஆனா நான் ஜாலியா பண்ணிடுவேன். ஹலோ என்ன பண்றடா? சும்மா இப்பதான் வந்தேன். ஏய் இல்லடா எனக்கு ஒரு சின்ன இது அப்ளிகேஷன். எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணனும். டிக்கெட்டா? ஆமா தக்கல்ல புக் பண்ணனும். அது கொஞ்சம் கரெக்ட்டா புக் பண்ணு. ஏன்னா எனக்கு புக் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. நீ அங்கேயே இருக்க. கிடைக்க மாட்டேங்குது. என்ன டிக்கெட் போடுறாங்க எப்படி பண்றாங்க போடுறவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்பவே முடிச்சிட்டாங்க பொங்கலுக்குலாம். அவ்வளவுதான். நீ ஒண்ணும் கலப்படாம நானே பஸ்ல தான் போறேன். நீ எதுக்கு பஸ்ல போணும்? நீ ட்ரெயின்ல ஃப்ரீயா போலாமே. ட்ரெயின்ல எப்படி போக முடியும்? ட்ரெயின்ல ஃபேமிலிக்கு தான் ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு 4 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்களேடா. ரயில்வே ஸ்டேஷன் வேலை பார்த்து தான் எப்படியா தருவாங்க? எனக்கு எப்படி தருவாங்க? நீ தான் மெட்ராஸ் சென்டர்ல வேலை பார்க்கறியே. மெட்ராஸ் சென்டர் ஓ மெட்ராஸ் சென்டர் ரயில்வே ஸ்டேஷன் நினைச்சிட்டியா? ஏய் மெட்ராஸ் சென்டர்ல யூடியூப் சேனல். யூடியூப் சேனலா? ரயில்வே நீ அது நடத்திருக்க. நீ யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல் அதுல நான் ஃப்ரீலான்சர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சர்னா புரியல. நிறைய காசு வருமா? இல்ல நிரந்தரம் இல்லாத வேலை. அப்படியே நிரந்தரம் இல்லாத வேலையா? ஓகே ஓகே சுதா கொஞ்சம் வேலையா இருந்தா என்ன பேச? இல்ல நான் புக் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணா 1 மணி நேரம் பேசுவா. அன்னைக்கு டாக்குன்னு போயிட்டா. சரி பாப்பான். 2 weeks later. என்ன சரியா பேசவே மாட்டேங்கிற? இல்ல எனக்கு சரியா எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு கொஞ்சம் என்ன மனசு சரியில்லை? இந்த பிரச்சனை எல்லாம் என்னால சொல்ல முடியாதுடா. சொல்லு என்னன்னு சொல்லு. நான் ஒரு மூட் ஸ்விங் வந்து சைக்கோடா. என்னால ஒன்னு ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன ஒன்னால நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லடா அது டெய்லி ஒரு வாரத்திலேயே பிரச்சனை வந்துரும். நம்ம குடும்பமே பிரியற அளவுக்கு பிரச்சனை வந்துரும். பரவாயில்ல ஒரு வாரம் இருக்குல்ல அதெல்லாம் சமாளிக்கலாம். என் அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மாக்கு இருக்கே கூட என்னால ஊருக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிடுறேன். சொன்னா கேள்வி புரிஞ்சுக்கூடா. நான் இந்த மைனா படத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி ஒருத்தி வருவாள்ல அந்த மாதிரி ஒரு சைக்கோடா. நான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா எனக்கு அந்த சைக்கோடா பிடிக்கும். நான் ரொம்ப அக்ரெசிவ். பரவாயில்ல அடிப்பேன் உதைப்பேன் ஓகே வெட்டுவேன் ஓகே ஓகே. நான் பொம்பளை இல்லடா. ஆமாடா பரவாயில்ல ஆமா பரவாயில்ல வா. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அந்த மாதிரி ஒரு பையனா? ஃபைட்டா என்ன நினைச்சு வந்தா என்ன ஏதாச்சு என்ன டக்குன்னு நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு சங்கீத ஸ்வர்கள் பேசிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு வர்றாங்க. எதுக்கு வராளுங்க எங்க போறாலும் இல்ல. எக்ஸே ஒரு அதெல்லாம் ஒண்ணு நினைக்காரா புரா? நானே எல்லாத்தையும் மறக்கணும் தான் மாப்பிள்ள. இங்க வந்து கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே புருஷோட வந்து ஏறான் மாப்பிள்ள. எக்ஸ் அவளுக்கு கிடைக்கல பாரு. திருச்சியில இருந்து சென்னை வந்தவங்களுக்கு உன் கேப்ல தான் வந்து ஏறணுமா? இருக்கு கூபர் இருக்கு கோலா இருக்கு கூப்பிடோ இருக்கு. ஏன் மாப்பிள்ள ஏன் வண்டியில வந்து ஏறணும்? அதெல்லாம் நினைக்காதா? இங்க பாரு எக்ஸ பாத்துட்டல. எக்ஸ் எப்போ கண்ணுல பட்டுருச்சோ சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி நீ வாழ்ந்து காமிச்சு ஒரு டிராவல்ஸ் கம்பெனியை வச்சு நீ முன்னேறியா இல்லன்னு பாரு. நடக்குதா இல்லன்னு பாரு. உன்னை பார்த்து அதை பார்க்க வச்சது காரணமே அந்த மாதிரி அவமானப்பட்டு நீ முயன்று வரணுன்றதுக்காக தான். சொன்னாலே என் மனசு என்னடா எக்ஸ் எக்ஸ்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கு இருக்கா? நீ சொல்லுவ எக்ஸ் எக்ஸ்னு. எக்ஸ் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கால் வலி முள்ளுக்குள்ள இருக்க முடியாது. ஆழமா இருக்குடா. அது நம்ம வெளியே போகாது உள்ளதான் இருக்கணும். எனக்கு தெரியும்டா எக்ஸ பத்தி என்னங்கறத. எனக்கு தெரியும். வா அப்படி வாடா. பச்சான் நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் என்னடா அவன் காணடா விடுறா. நீ ஒரு ஃபுல் எடுத்து போய் நான் வரேன். நான் பேசிக்கிறேன். எடுத்து போய்டா. எக்ஸ் ஓ அம்மா இங்கிட்டு வா. நீ முதல்ல என்ன நான் சொல்றான் ஒரு இது புரியுது. ஓகே நீ என்ன எக்ஸ பத்தி ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நானே எக்ஸா பார்த்தனே. உனக்கு எக்ஸா? ஆமா எக்ஸ் நல்ல சும்மா. உனக்கு எக்ஸ் ஒய் செட் எதுவும் கிடையாதுடா. ஏன் இருந்ததுல லவ் பண்ணல நானு. இது நீயா? அதுக்கு பேர் லவ்வா? அட பரதேசி நாயே. லவ்ங்கிறது நீ ஒருத்தர பண்ணி அவர் திருப்பி பண்ணணும்டா. ஆமா அவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணா 2 பேரும் பிரேக்கப் ஆச்சு எக்ஸ்னு சொல்றான். ஓகே நீ முக்குல நின்னு வெறிக்க வெறிக்க எட்டி வேற பாத்துக்கிட்டு இருந்தா எங்க உனக்கு எக்ஸ்? என்ன எக்ஸ்ங்கற? நான் லவ் பண்ணது ஸ்கூலுக்கே தெரியும் காலேஜுக்கே தெரியும். காலேஜுக்கே தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா? மூதேவி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்துல போய் பேசுறதுக்கே பயந்துகிட்டு அப்படியே தூரத்திலே நின்னு
பார்த்துட்டு இதுக்கு பேர் லவ்வாடா? நான் ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா லவ்னா தெரியுமா உனக்கு? ஃப்ளேம்ஸ் போட்டு பாக்குறது, கள்ளி செடியில எழுதி வைக்கிறது, கக்கூஸ்ல எழுதி வைக்கிறதுன்னு காதல வளர்க்க வேண்டியது தூரத்திலேயே நின்னு பார்த்துட்டு இது எக்ஸ் நீயே நினைச்சிட்டா அது எக்ஸ் ஆயிருமா? இல்ல அது நானும் லவ் பண்ணேன், எனக்கு அது எக்ஸ் தான். நானும் உள்ள வந்துடுறேன். நான் என்ன ஏத்துக்க முடியாதுடா. நீ தான் வந்து வண்டியில ஏறா, ஏத்துக்க முடியாது. என்ன எக்ஸ் நீ எக்ஸ் கிடையாதுடா. எக்ஸ் நீ லவ்வே பண்ற, அது ஒன் சைடு லவ். அது எக்ஸ் ஏத்துக்க முடியாது. ஓடி பேரு ரெண்டு பேர் லவ் பண்ணா தான் எக்ஸ்னு சொல்லணும். இவனே நினைச்சிட்டா அது எக்ஸா? டேய் சரி ஒன் சைடு எக்ஸ், ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி சொல்ற, ஏத்துக்க மாட்டான். சொசைட்டி ஒத்துக்காது. சொசைட்டி ஒத்துக்காது. எனக்கு கோபியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. இவங்களுக்கு டிராவிட் ரொம்ப பிடிக்கும். இல்ல எனக்கு கோபியும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோபி ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் கோசு vlogs கூட பார்த்துட்டு இருக்கேன். அது டிராவிட் ஒரு பொசசிவா ரியாலிட்டி இருக்கு. ஒரு ஒரு வைஃப் கேரக்டர் மாதிரி ஒரு ரியாலிட்டி இருக்கு. இவன் வந்து கோபி வைஃப் கேரக்டர் ஆகும்போது கொஞ்சம் டாமினேட்டிங் அண்ட் சோ ஃபன்னி. இவன் வந்து கரெக்ட் அந்த அந்த கரெக்ட் பொசசிவான அழுகுறது இதெல்லாம் கரெக்ட். அந்த ஒரு கோபி அந்த இது சீன்ல நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க நிலா அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதான் தெரியும். நைட் இங்க கொஞ்சம் இங்க வந்துரும். நைட்டு படுக்கும்போது அங்க வெறிக்க பார்ப்பேன். செமையா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நிலா தெரியுது இங்க ஜன்னல் வழியா. அதை பத்தி பேசுறோம். இப்படிதான் நாங்க டைவர்ட் ஆயிட்டே இருப்போம். பேசிட்டே இருப்போம். அங்க பாரு அது கொஞ்சம் இல்ல திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு லைட். ஆமா ஓகே, நல்லா இருந்துச்சு. வெளிச்சம் நல்லா இருந்தது. எனக்கு இவங்களுக்கு டிராவிட் ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு இதுல கோபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோபி சூப்பர் லெஜெண்ட். இல்ல எப்படின்னா ஒரே வீடியோல ஃப்ரெண்டாவும் ஹஸ்பண்டாவும் அப்புறம் அம்மாவாவும் அப்பாவாவும் ஒய்ஃப் மாமனாரு எல்லா வாய்ஸும் வந்து பேசிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு எபிசோட்ல அப்படிதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சூப்பரா இருக்கு.